ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எதுகைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோ வந்து அனைவரும் உங்களுக்கு மனமார்ந்த நடிகர் டிஸ்பிளே. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நகராட்சி எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டா 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துல ஐயோ எனக்கு பயமா இருக்கே சார், இன்னும் 90 நாள் தான் இருக்கு, இந்த 3 மாசம் ஏதாவது படிச்ச முடியுமான்ட்டு பயந்து புலம்பிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேட்டுக்கு பயந்துகிட்டு கவலைப்பட்டு இருந்தாலும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க. 3 மாசம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை தட்டி தூக்க முடியும். பெருசா ஒண்ணும் கிடையாது. டெக்னிக்கல், ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி தான். புரியுதா? இந்த 3ஐயும் அழகா தட்டி தூக்கணும். கண்டிப்பா சொல்றேன், 3த்துலயுமே ஓரளவாவது படிச்சிருப்பீங்க. 3மே தொடாத சார் அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஓரளவு படிச்சிருப்பீங்க. புரியுதா? இன்னும் உங்கள்ட்ட ஸ்பீடு பத்தல, வெறிய ஏத்துங்க. ஓகேவா? வெறிய ஏத்துங்க, ஸ்பீடை ஏத்துங்க. இந்த 3 மாசம் நீங்க போடுற எஃபர்ட், இதுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கூடாது, இனிமேட்டுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிங்க. 3 மாசம் எழுதி வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க சும்மா ஜாலியா உட்கார்ந்து வந்துட்டு சார் எக்ஸாமுக்கு போனேன் ஃபெயில் ஆயிட்டேன்னா யாருமே பொறுப்பாக முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லுங்க, நான் வீடியோ போறதை நிப்பாட்டிடுவேன். ஓகேவா? ஆனா நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும், முறையா படிக்கணும், கரெக்டா படிக்கணும். படிச்சீங்கன்னா இந்த 3 மாசத்தை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். புரியுதா? சிவில், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்கு. போத் இன்ஜினியரிங், டிப்ளமோ 2 பேருமே எக்ஸாம் இருக்கு. கரெக்டா? சோ இதுக்கு நம்ம அகாடமிலயுமே கூட ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் போயிட்டு இருக்கு. புரியுதா? சிவில்ல இன்ஜினியரிங், டிப்ளமோ 2மே போகுது. மெக்கானிக்கல்ல டிப்ளமோ கொண்டு போயிட்டு இருக்கு. இசிஇ, ட்ரிபிள்க்கு இன்ஜினியரிங், டிப்ளமோ 2மே போயிட்டு இருக்கு. புரியுதா? இல்ல சிவில்ல டிப்ளமோக்கு மட்டும் நம்ம டெஸ்ட்டுமே தமிழ் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு இருக்கோம், மெட்டீரியலுமே தமிழ் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? மற்றபடி நார்மலா ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் பைபிளா வந்துட்டு இருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டியும் கொடுத்துறோம். ஸோ நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம். நீங்க எப்பனாலும் டெஸ்ட் ஓபன் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்மே நம்ம ரெக்கார்ட் வீடியோஸ் தான் கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தான் கொடுக்குறோம். எப்பனாலும் நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். மெட்டீரியல் ஹார்ட் காப்பி, புக் மெட்டீரியல் தான். நேர்ல வந்து வாங்கிட்டாலும் ஓகே, இல்ல கொரியர் அனுப்பினாலும் அனுப்பிடுவோம். புக்கு தான். புரியுதா? இதுல கிளாஸ் வந்துட்டீங்கன்னா டெக்னிக்கல், ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே கொடுத்துருவோம். டெஸ்ட்டும் டெக்னிக்கல், ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே கொடுத்துருவோம். மெட்டீரியல் டெக்னிக்கலுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். நீங்க மெட்டீரியல் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், மொத்த கோர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு மொத்தமா டிப்ளமோ கோர்ஸ் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 5000, 5500 ரேஞ்ச் தான் வரும். மொத்தமா நான் சொல்ற டிப்ளமோ கோர்ஸ் சேர்த்து. இன்ஜினியரிங் கோர்ஸ்னா என்ன, ஒரு 6000 இந்த ரேஞ்சில தான் வரும். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஃபர்தர் டீடைல் வேணும்னா நீங்க இந்த 3 நம்பர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க, வெறிய ஏத்துங்க. இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து வெறிய ஏத்தணும். ஓகேவா? வெறிய ஏத்துங்க, எஃபர்ட்டை போட்டு படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ், அந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கோம். இனிமேட்டு நீங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாது. அடுத்த செகண்ட் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடணும் புக் எடுத்து. புரியுதா? சோ அதனால பயம், கவலை இருந்தா எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நகராட்சி எக்ஸாம் நமக்கானதுதான், நமக்காக தான் கடவுள் கொடுத்துருக்காரு நினைச்சு படிங்க. கண்டிப்பா வேலைக்கு போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.